ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 10th கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸைஸ்ல இருந்து. சோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல பார்த்தோம்னு சொல்லிடுறேன். சோ போன வீடியோல நம்ம 9th கொஸ்டின் பார்த்தோம். சோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. சோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் பி அன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 4ல எது கரெக்ட்னு பார்த்துட்டு டிக் பண்ணணும். அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 6 minus 3 minus 2 is the same as 6 minus of 3 minus 2 கேட்டிருக்காங்க. ஸோ சேமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா சேம் கிடையாது. இந்த ஈக்குவேஷனே வேலிட் இல்லை. ஏன்னா 6 minus 3 is nothing but 3. 3 minus 2 is not equal to actually 6 minus 1ன்னு வருது. 3 minus 2னா 1. ஸோ இப்படி வருதும். ஸோ இது ஆக்சுவலா 3 minus 2 is not equal to 6 minus 1. ஏன்னா 3 minus 2னா 1ன்னு வருது. 6 minus 1னா 5 வருது. ஸோ 1 is clearly not equal to 5. ஸோ திஸ் இஸ் நாட் வேலிட் ஈக்குவேஷன். பட் இதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்கான ஆன்சர் இதுதான். ஏன் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் பி அன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரூலை ஃபாலோ பண்ணாத ஒரு ஈக்குவேஷன் குடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கரெக்ட். மற்ற எல்லா ஈக்குவேஷனுமே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுது. ஏன் பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்களேன். 6 + 3 + 2 அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா 6 + 3 + 2 அவங்க இப்படி எழுதியிருக்காங்க. 6 3 2ன்னு 3 நம்பர் இருக்கு. அதை எந்த ஆர்டர்ல வேணாலும் ஆட் பண்ணலான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் தேர்ட் நம்பரோட ஆட் பண்றாங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்பரை தனியா விட்டுட்டு செகண்ட் 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் செகண்ட் ஆப்ஷன்ல அவங்க கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன்ல அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 12 4 16 3 நம்பர் எடுத்துட்டு அவங்க அந்த அசோசியேட்டிவ் ரூல் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு நடுவில் ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறாங்க. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 நம்பருக்கு நடுவில் ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறாங்க. ஸோ அதே ரூல் தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுலயும் ஃபாலோ ஆகுது, இதுலயும் ஃபாலோ ஆகுது. இதே மாதிரி தான் மல்டிபிகேஷனுக்கும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகுது. இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன்லயும் 6 × 3 × 2 அவங்க கரெக்டா அசோசியேட்டிவ் ரூல் ஃபாலோ ஆகிற மாதிரி டிசைன் பிராக்கெட் போட்டிருக்காங்க இந்த இடத்துலயும். ஸோ 6 3 2 அங்கேயும் அவங்க பிராக்கெட் போட்டிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ எப்படி போட்டிருக்காங்கன்னா 6, 3, 2ல அவங்க 6 × 3க்கு மேல பிராக்கெட் போட்டாங்க. அப்புறம் × 2ன்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா 6 × 3 × 2 இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இப்படியும் போடலாம். இதுவும் ஒரு இதுதான். இதுவும் நார்மல் ஸ்டஃப் தான். ஸோ அவ்வளவுதான். இது மூணுமே தப்பான ஆப்ஷன். ஆக்சுவலா ஏன் தப்புனா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வேற. விச் வில் நாட் பி அன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ 10th கொஸ்டின் ஆன்சர் ஏ தான். ஆன்சர் ஏ. அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூகுள்ல போய் நீங்க ஹிப்போ மேக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா லாங் ஃபார்ம் வீடியோஸே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நான் எல்லா சாப்டருக்குமே போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.